அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எச் மதிபாபு. இங்கே தங்கவேல் மதிவர்மன். காது கேளாத மாற்றுத்திறனாளி. கடந்த 30 வருஷமா இந்த திரையில நான் வரக்கூடிய காரணம் இந்த திரையில, அதாவது யூடியூப்ல மற்ற இன்ஸ்டாகிராம்ல 30 இதுக்கு பின்னாடி 27-30 வருஷம் உழைப்பு. அந்த உழைப்புனால்தான் இந்த திரையில வர முடியுது. இதை பார்த்த வாடிக்கையாளருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மெக்கானிக் நண்பர்களுக்கும் அடுத்தது கஸ்டமர்களுக்கும் அந்த என்னுடைய குருமார்களுக்கும் பெயிண்டர் டிங்கர் மற்றும் பட்டர்களுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்கள் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். போன வாரம் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்த அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. இப்போ இந்த வண்டிக்கு வரலாம். இப்போ இது 1966 வந்த மாடல். இப்போ இந்த வண்டிக்கு ஒரு சின்ன ஒரு திருக்குறள் சொல்லாட்டு இருக்கேன். நான் 16 கொடையுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து 151வது குறள். அகழ்வாளை தாங்கும் நிலம் போல தம்மை எகர்வார் பொறுத்தல் தலை. ஐயா வள்ளுவனுக்கு நன்றி, என் தமிழுக்கு நன்றி, என்னுடைய கைத்தொழிலாக இடுசக்கர பழுது பார்க்கும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி, என்னுடைய குருமகளுக்கும், என்னுடைய பெயிண்டர், என்னுடைய நண்பர் டிங்கர், பெயிண்டர், பட்டக்காரு, பெயிண்டர் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி. இப்போ இந்த வண்டி 1966 வந்த மாடல். இது செகண்ட் மாடல் வண்டி. அது MSS 66. இதுக்கு முன்ன MSV. அதுக்கு முன்ன இந்த வண்டி முதல்ல ஆரம்பிச்சது இந்த வண்டி மாடர்ன் இட்டாலி ஒரிஜினல் லேம்ப்ரேட். அது முதல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த MSY இருந்து ஆரம்பிச்சான். அதாவது ABC எப்படின்னாக்கா ABC தலையே வரும், அது இட்டாலி மாடல். MSY, அதுக்கப்புறம் MSZ, அதுக்கப்புறம் ABC தலையே விடுது. இது MSS 66. இதுக்கு முன்ன MSV 65. இந்த வண்டியில ஒரு டிஃப்ரெண்ட் என்னடானாக்கா, இந்த ஷீல்டு கொஞ்சம் பெருசா வரும் லேம்ப்ரேட்ல. இதுவும் இந்த சைட் டோரும் கொஞ்சம் பெருசா வரும். ஓகே, அதுவும் இந்த சைட் டோர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அகலமா வரும். இது இந்த டோர்ல அகலமா வரும். இதுதான் நிறைய பேர் தெரியாது கஸ்டமர். தான் டோர் பெருசா வரும். லேம்ப்ரேட்ல இப்படி ஒரு குழவா. MSV MSSல பார்த்தீங்கன்னாக்கா உடனே அளவு எடுப்பாங்க. இது அனுபவப்பட்ட என்னுடைய மூத்த மெக்கானிக்கு ஓனர்களுக்கும் அடுத்தது அவங்க எல்லாம் தெரியும். இதுல பார்த்தீங்கன்னாக்கா MSC இல்ல பெருசா வரும் டோரு. இல்ல ஸ்பெஷாலிட்டி இது இந்த கிரில்லு இது வரும். இது டைல் அசம்பிளி மெட்டல் ஒரிஜினல் இல்லை இட்டாலி இன்னோசன்ட்டுக்கு அதெல்லாம். டைல் அசம்பிளி சைடு லிவர் 2 நம்பர் பேர்ல வரும். ஓகே, இல்ல கஸ்டமர் ஒரு பேர் தெரியாது. அந்த காலத்து கஸ்டமர் தெரியும். இதுவும் அலுமினியம், இது ஒரிஜினல். இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னோசன்ட்டி. ஸ்டெப்னி ஸ்டாண்டு பாருங்க, ஸ்டெப்னி ஸ்டாண்டு பில்ல வரும். லேம்பில தகுடுல வரும். லேம்படா 80 வர, லேம்பி வர. அதே மாதிரி இந்த வந்து எனக்கு அடிக்கடி பாயிண்ட் கண்ணில் ஓடி இருந்தது. அடிக்கடி ஸ்டார்டிங் வரும். அதான் நான் என்ன பண்ணேன், எலக்ட்ரானிக்கா எல்லாமே வச்சுப்பாது. ரெகுலேட்டர், காயில், CDI காயில் இதை போட்டு விட்டா கால்பேர்ல பக்கம் பெட்ரோல் டேப். இந்த பக்கம் ஸ்டார்டிங் எப்போ பாயிண்ட் கிடையாது. இல்லை எலக்ட்ரானிக் எப்போ வச்சா ஸ்டார்ட் ஆகும் வண்டி. இப்போ இந்த வண்டியை பண்ணி கொடுத்து 2025 பண்ணேன் நான். அப்பப்போ ஒரு வண்டி கஷ்டமா விட்டா நானும் ஓட்டுவேன். ஓகேவா? அடுத்ததே அது இந்த சைடில் சாக்கு வச்சு ஒரிஜினல். 2வது இன்னொரு சட்டி போட்டுருங்க பாருங்க. இல்லை இன்னொரு சட்டி லிவரில் இன்னொரு சட்டி இது இன்னொரு சட்டி. இது எதை கையில் இன்னொரு சட்டி நிறுத்துங்க. இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர்லாம் பாருங்க. இதெல்லாம் எல்லாம் பக்கம் ஸ்டாரோடு விடுவாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் வண்டிலாம். இந்த மாதிரி தான் நான் வேலை செஞ்சாக்கா ஒரிஜினல் வண்டி கஸ்டமர் சொல்லுவேன் சார், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரிஜினல் ஆட்டி விடுவோம் எல்லாமே. இப்போ ஓகேவா? அதே மாதிரி வண்டி வச்சாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகணும் எப்போ வச்சாலும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க. ஃப்ரண்ட்டில் பாருங்க, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நிப்பிள் வரும். அதெல்லாம் இல்லை ஒரிஜினல் லேம்ப்ரேட். அது இன்னும் வண்டிக்கு சேர்ந்து வாஷ் பண்ணி பவுடர் கோட்டிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி எனக்கு வச்சா 3 வருஷம் ஆகுது வண்டி. ஓகேவா? இப்போ வச்சா ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. இல்லை 12 எலக்ட்ரானிக் ஆகிறதுனால லைட் பவர் நல்லா இருக்கும். இந்த பாருங்க ஆன் சவுண்டு. அப்போ 6 வோல்ட். அதுக்கப்புறம் லேம்பியில் விட்டான், லேம்பி 150. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 12 வோல்ட். அதில் 12 வோல்ட் எப்படின்னாக்கா காயில் வைண்டிங் 12 வோல்ட் பாயிண்ட்ஸில் வரும். இது இப்போ எலக்ட்ரானிக் ஆகுது தான். இதில் வந்து ஸ்டார்டிங் காயில் இருக்குது, பிக்கப் காயில் இருக்குது, CDI இருக்குது, ரெகுலேட்டர் இருக்குது. அவ்வளோதான். இப்போ வண்டி இதில் இன்னோசன்ட்டி ஒரிஜினல் இதெல்லாம். இப்போ வண்டி ஓடி பார்க்குறேன் நான். இந்த வண்டியில பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் ஸ்டோக்ல ஸ்டார்ட் ஆகும் வண்டி. இருப்பாங்க இந்த
இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னாக்கா லேம்பரடா பொறுத்தவரையும் செட்டாக்கு எல்எம்எல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்றது அது கேட்கும். ஆனால் அந்த லேம்பரடா பொறுத்தவரையும் லேம்பரடா விஜய் வெஸ்பால பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி சொல்றதா நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த வண்டி காலகட்டம் அந்த வண்டியுடைய இதுவே தான் சிறப்பு அம்சமே தான். அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கண்டன்சர் அது ஒன்று கிடைக்கிறது இல்லைனால இப்போ எலக்ட்ரானிக். ரெண்டாவது பிஸ்டன் ஒரிஜினல் பிக்சர் தான் போட்டால் நல்லா இருக்கும். இப்போ வருது இப்போ கம்பெனியில் டெல்லி பிராண்ட் தோசைலாம் பவர் பேக் எல்லாம் நல்லாவே இருக்காது. அதான் இது அந்த காலத்து மெக்கானிக் தான் தெரியும். அவ்வளோதான். இதுதான். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. இந்த ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி.